வெரி குட். அப்போ 2D ஷேப்ஸா இருக்கிற பட்சத்துல ஓகே, ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறுனா எது சமமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுற்றளவு சமமா இருக்கும். கிளியரா? எல்லாரும் கிளியரா? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஒரு சதுரத்தை வட்ட வடிவமாக மாற்றினால், ஒரு சதுரத்தை வட்ட வடிவமாக மாற்றினால் வட்டத்தின் ஆரம் என்ன? வட்டத்தின் ஆரம் என்ன? ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியலதான். வட்டத்தின் ஆரம் என்ன? சதுரத்தோட சைடு பாத்தீங்க அப்படின்னா 7 மீட்டர்னு வச்சுக்கோங்க. சதுரத்தோட வட்டத்தோட பக்கம் வந்து 7 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் ஆன்சர் ஸோ என்ன பண்ணீங்க? சதுரத்தோட சுற்றளவு 7×28 கரெக்டா? சதுரத்தோட சுற்றளவு 7×28. அதை எதுக்கு சமன்படுத்தியிருப்பீங்க? அதை எதுக்கு சமன்படுத்துனீங்க? சதுரத்தின் சுற்றளவு 4a இஸ் ஈக்குவல் டு வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னது? 2πr கரெக்டா? ஆமாம் தானே? அப்போ இங்க 4×7 போட்டிருந்தா 7×28 அண்ட் 2×22/7 இன்ட்டு என்னது? r கரெக்டா? இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது, நான் சும்மா தான் கொடுத்தேன். சுற்றளவுங்கிறத ஈக்குவேட் பண்ணுங்கிறதுக்காக. இப்போ இதை லைட்டாக சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? இங்கே ஒரு 2, இது ஒரு 2 கேன்சல் ஆயிரும் கரெக்டா? அண்ட் பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 2 இங்கே ஒரு இதை கூட கேன்சல் பண்ணலாமே. இந்த 2வும் 11ம் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 7 7s are 49. r is equal to 7 7s are 49 divided by என்னது? 11 கரெக்டா? ஸோ வட்டத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு சதுரத்தின் சுற்றளவு. கிளியரா? இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? போடுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வெள்ளிக்கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் போது அதனால் அடைப்படும் பகுதியின் பரப்பு 484 சதுர மீட்டர். அதே வெள்ளிக்கம்பியை வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் விட்டம் என்ன? இதுதான் கேள்வி. சும்மா ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு பாருங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அதே மாடல் தான், ஆனால் அவங்க அதை டைரெக்டாக கொடுக்காம பரப்பை கொடுத்து பேசுகிறாங்க. ட்ரை பண்ணுங்க.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் நான் போடுறேன். என்னது? ஒரு வெள்ளி கம்பி. ஓகே, வெள்ளி கம்பி சதுரமாக மாற்றப்படும் போது அதனால் அடைப்படும் பகுதி 484. சரியா? அப்ப சதுரத்தின் பரப்புன்னு கொடுத்துட்டான். அப்ப சதுரத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 484. ரைட்டா? ஆமாம் தானே? அதனால் அடைப்படும் பகுதி அப்படின்னு என்ன அர்த்தம்? a ஸ்கொயர்னு அர்த்தம். அப்ப அதுல இருந்து a ஓட மதிப்பு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 484. 484க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 484க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? வெரி குட். ஸோ 22. ரைட்டா? அப்போ ஏ தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏ தெரிஞ்சாலே சதுரத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? சதுரத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா 4 டைம்ஸ் ஆஃப் ஏ. கரெக்டா? அப்போ 4 × 22 இஸ் ஈக்குவல் டு என்னது? 88. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? அதே வெள்ளி கம்பி வட்டமாக மாற்றுறாங்க. அப்போ நான் இப்போ சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். சதுரம் அப்புறம் என்னவா மாறுது? வட்டமாக மாறுது. அப்போ சதுரத்தின் சுற்றளவு எதுக்கு சமமாக இருக்கும்? வட்டத்தின் சுற்றளவுக்கு சமம். கரெக்டா? எனக்கு சதுரத்தின் சுற்றளவு தெரியும். என்னது? 88 இன்ட்டு ஈக்குவல் டு 2πr. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னது? 2πr. அப்போ 2 × 22/7 இன்ட்டு ஆர். சிம்பிளிஃபை பண்ணி ஆரோட வேல்யூ சொல்லுங்க. வெரி குட். ஸோ 1 22 22, 4 22 88. அப்போது இங்கே நான் இப்போ சரி சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். 2 2 2 2 4. அப்போ ஆர் சீக்வல்ட்டு என்ன வருது அப்படின்னா 14 சென்டிமீட்டர் வருது. சரியா? ஆனால் அவன் கேட்டது என்னது? வட்டத்தின் விட்டம். அப்போ விட்டம்னா என்ன அர்த்தம்? டயாமீட்டர். டயாமீட்டர்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஆர். இங்கே 14 மீட்டர் இருக்கும். அதை பார்த்தோன்னா டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது? எடுத்துடக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கணும். ஓகே, அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்னா ஆன்சர் என்னது? 28. அதுக்கு பெட்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த 2r டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம். 2r டேரெக்டாகவே கண்டுபிடிச்சா 4 அங்கே என்ன இருக்குது? 7 7 4s 28 டேரெக்டாகவே கிடச்சிருக்கும். ரைட்டா? எல்லாரும் கிளியரா? புரியலன்னா மெசேஜ் பண்ணுங்க. ரிப்பீட்டுன்னு போடுங்க, நான் ரிப்பீட் பண்ணுறேன். எஸ் மேம். கொஷின் ஒரு நிமிஷம், இப்போ தான் மெசேஜ் பார்க்குறேன். கொஷின் ரிப்பீட். தமிழ் செல்வன் சார் இப்போ ரிப்பீட் பண்ணுமா இந்த கொஷினா? ஓகே ஓகே குட். தமிழ் செல்வன் சார் இந்த கொஷினை ரிப்பீட் பண்ணுமா? நோ மேம். ஓகே, கிளியரா எல்லாரும்? ஸோ 2Dயை பொறுத்த மட்டும் நம்ம வந்து சுற்றளவை என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே 3D பேசும்போது நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். 3D பேசும்போது எதை ஈக்குவேட் பண்ணுவோம் அப்படின்னா வால்யூமை ஈக்குவேட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x³ + 16 என தீர்மானித்து கொண்டார். 2x³ + 16 என தீர்மானித்து கொண்டார். அதன் நீளம் 2 × x + 2 அப்படின்னா என குறிக்கப்பட்டால் அகலமானது என்னவா அமையும்? எக்ஸின் சார்பாக பின்வருவனவற்றுள் எது? சரி, கொஸ்டின் தான் பார்க்க வந்து ஒரு மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நான் வந்து இப்போ x² இருக்கு. சரிங்களா? x²ல் ஓகே, இங்கே எழுத முடியாது. இது காப்பி பண்ணியாச்சா எல்லாரும்? அடுத்து போகலாமா?
பார்த்து போலாமா? எஸ். இப்போது நமக்கு எல் இன்ட்டு பிங்கிறது தான் ரெக்டாங்கிளோட ஏரியா, சரியா? இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவை அவங்க ஒரு வேல்யூவாக கொடுத்துருக்காங்க, என்னென்னா 4x³ கொடுத்துட்டான், சரியா? அதில் எல் வந்து 4x அப்படின்னா பிரெத் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், பிரெத் என்னவா இருக்கும்? ரெக்டாங்கிளோட ஏரியா 4x², அதில் எல் 4x, அப்போ பிரெத் என்ன? அவ்வளோதான், எக்ஸ். கரெக்டா? ஆமாம் தானே? இப்போ அதே தான் அங்கே கொடுத்துருக்காங்க, பட் அவங்க அது கொஞ்சம் கதையாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். என்னவா? கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ பரப்பளவு 2x³ + 16 என தீர்மானித்து கொண்டார். ஓகே, அதில் நீளம் என்னவா? நீளம் வந்து 2 × x + 2 2 × x + 2, சரியா? அப்போ அகலம் என்ன? கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இதை லைட்டாக ரீரைட் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? இந்த 2x, இந்த பரப்பளவு ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி, சரியா? அதை நான் இங்கே 2வை காமனாக எடுக்கிறேன். காமனாக எடுத்துகிட்டு இது என்னவா மாறிடும்? x³ × 8ன்னு மாறிடும், ரைட்டா? இங்கே பாருங்கள், இதுலேருந்து நான் 2வை காமனாக எடுக்கிறேன். காமனாக எடுத்துட்டா x³ × 8ன்னு ஆயிரும். அண்ட் எல் இன்ட்டு பி, இங்கே எல் கொடுத்துட்டான், 2 × x + 2ன்னு கொடுத்துட்டான். அப்போ பிரெத் என்ன? இதுதான் கேள்வி, சரிங்களா? அப்போது இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா a³ + b³ ஃபார்முலாவில் இருக்குது. a³ + b³ ஃபார்முலா யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்கள். a³ + b³ ஃபார்முலா அன்மியூட் பண்ணி சொல்லுங்கள். a + b இன்ட்டு என்னது? a² - ab + என்னது? b², கரெக்டா? ஆமாம் தானே? ஓகே, ஆமாம் இல்லைனாலும் இதுதான், சரிங்களா? மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை நீங்கள் படிக்கல அப்படின்னா அதை தனியாக ஒரு ரெட் கலர் பேனால் எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எப்பயாவது எடுத்து பார்க்கும்போது நமக்கு அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம், சரியா? இங்கே x³ இடத்துல எக்ஸ் இருக்கான், சரியா? ஆமாம் தானே? x³ இருக்கான், அப்போ a = x. இங்கே 8 இருக்கா? 8 இந்த சென்ஸ் என்னன்னா 2³ அர்த்தம். 8னா என்ன அர்த்தம்? 2³. அதான் a³ + b³. அப்போ இதை அப்படியே ரீரைட் பண்ண என்ன வரும்? x + 2 x² - 2x + என்னது? 4. அப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்னவாயிடுச்சு? x + 2 × x² - 2x + 4. இங்கேயும் ஒரு x + 2 இருக்குது, இங்கேயும் ஒரு x + 2 இருக்குது, அதை கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ பிரெத் இஸ் ஈக்குவல் டு x² - 2x + 4. கிளியரா? பாருங்க, புரியலன்னா ரிப்பீட்டுன்னு கேளுங்க, நான் ரிப்பீட் பண்ணுறேன். சார் ரெக்கார்ட் பண்ணல சார், ரெக்கார்ட் பண்ணல சார்.
அப்படிங்களா? ஓகே ஓகே சார். அதான் எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, அதுக்காக கேட்டேன் சார். ஒரு பாப்அப் வந்துச்சு, ஆனா அது ரெக்கார்டுன்னு வரல, அதுக்காக கேட்டேன். ஏதோ ஆன்லைன்ல யாரோ ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு சார். சரின்னு பேக்ல போய் பார்த்தேன். அப்ப ரெக்கார்டு நினைச்சேன், ஆனா ரெக்கார்ட் ஆகல. அதனாலதான் உங்களுக்கு அடிச்சேன் உடனே. ம் ம். ஓகே 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 சார். சரிங்க சார். ம். சார் நானும் ஆக்சுவலி பெரம்பலூர் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன் நம்ம கிளாஸுக்காக. ஆ நாளைக்கு கிளாஸ் இருக்கும். நம்ம அது என்னன்னு பார்த்துக்கலாம். வீக்கெண்ட் அப்போ கூட பிளான் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சரி சார். ம் ம். எனி டவுட்? தமிழ் செல்வன் சார். எஸ் சார். ரிப்பீட் மேம். அகைன் ரிப்பீட் மேம். ஓகே இருங்க வரேன். அதாவது பரப்பளவு கொடுத்துட்டாங்க சரிங்களா? பரப்பளவு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் இன்டூ சாரி ப்ளஸ் 16 கொடுத்துருக்காங்க சரியா? பரப்பளவு 2x கியூப் ப்ளஸ் 16 கொடுத்துருக்காங்க. சாரி 2x கியூப் 16. ஓகே அண்ட் நீளம் கொடுத்துட்டாங்க. லெங்க்த்து கொடுத்துட்டாங்க. லெங்க்த் என்னது? 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ பிரெத்து என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா? பிரெத்து என்னங்கிறத கேட்குறாங்க சரியா? அப்போ இங்கிருந்து என்ன பண்றேன்? 2 காமனா எடுக்கிறேன். 2 காமனா எடுத்துட்டா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 அண்ட் இங்கே 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கு சரியா? இன்ட்டு பி. இப்போ இதில் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்னது? ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கான் அண்ட் பி இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கான். அப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ், பி ஈக்குவல் டு 2. இப்போ அங்கே சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? ஏ ப்ளஸ் பினா எக்ஸ் ப்ளஸ் 2, ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபினா 2x ப்ளஸ் என்னது? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு பி. அப்போ இதுவும் இதுவும் கேன்சல். அப்போ பிரெத் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. கிளியரா? தமிழ் செல்வன் சார் கிளியரா? எஸ் குட். மற்றவங்க? ஓகே விஜயலட்சுமி மேம் கிளியரா? ஓகே குட் குட். அடுத்து போலாங்களா? எஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், பார்த்த கான்செப்ட் தான். இதுலயே ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வரும். ட்ரை பண்ணுங்க. வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவிகிதம் என்ன? ஆன்சர். வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவிகிதம் என்ன? அப்போ வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கிறது. அப்போ 100% இன்ட்டு இங்க என்ன போடுவேன்? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்க. 25% அதிகரிக்கப்பட்டால் 100 plus 25 ma'am. Very good ma'am. 100 plus 25 na 125 by 100, 125 by 100. கரெக்டா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இதுவும் இதுவும் கேன்சல். நான் இந்த 5 ஸ்கொயருக்குலாம் நம்ம ட்ரிக்கு பார்த்துருக்கோம். என்னது? 5 ஸ்கொயர் பண்ணால்
25. 12க்கு அடுத்த நம்பர் 13. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 156. கரெக்டா? அண்ட் இங்கே கீழே 2 0 இருக்கு. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ ஆன்சர் என்னது? 156.25. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ 100லேருந்து 156.25 மாறி இருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 56.25% இன்க்ரீஸ்ட். எஸ் ஆர் நோ? கரெக்டா? Yes, ma'am. காப்பி பண்ணிக்கோங்க. யாருக்காவது புரியலன்னா ரிப்பீட்னு போடுங்க, நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, மெசேஜ் பண்ணலாம். அடுத்து போனோமா? அடுத்து பாருங்க, ஒரு சதுரம் கொஸ்டின் பாருங்க. செவ்வகத்தின் நீளம் 50% அதிகரித்தும் அகலத்தை 80% குறைத்தும் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? ட்ரை பண்ணுங்க, நீங்களே போடுங்க. நீளம் 50% குறைக்கிறாங்க, அகலத்தை 80% அதிகரிக்கிறாங்க. அப்ப பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். கண்டிப்பா இதை நீங்க தான் போடணும், நான் போட மாட்டேன். போடுங்க. மெசேஜ் வரலையே. எது மேம் ரிப்பீட்டு? முன்னாடி பார்த்த சம்மா? வளர்மதி மேம், மதி மேம், அஜீஷ் சார், சர்க்கிள் கொஸ்டினா? வட்டத்தின் அதுவா? 10% இன்க்ரீஸ், அது ஓகே. வளர்மதி மேம், மதி மேம், எஸ் மேம், ஓகே. அதாவது வட்டத்தின் ஆரம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25% அதிகரிக்கிறாங்க. அப்போ 25% அதிகரிக்குது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்குதுன்னா 100+, பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் குறையுது அப்படின்னா 100-. சரியா? எப்பவுமே ஒரு இந்த 2Dயை பொறுத்த வரைக்கும் நான் பரப்பளவை 100ன்னு எடுத்துப்பேன், பரப்பை 100ன்னு வச்சுப்பேன். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த வட்டத்தோட ஆரத்தை 25% இன்க்ரீஸ் பண்றாங்களாம். அப்ப இன்க்ரீஸ்னா 100+25. ஆன்சர் என்னது? 125/100. கரெக்டா? அது 2Dயா இருக்கிற பட்சத்துல 2 வாட்டி போடுவேன். அப்ப 125/100, 125/100. அப்ப என்ன ஆகும்? இந்த 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். ரைட்டா? அப்ப 125 125 பெருக்குனீங்கன்னா 156 இது வரும். கீழே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால என்ன பண்றோம்? 2 0 இருக்கிறதுனால என்ன பண்றோம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்ப ஆன்சர் 156.25. அப்ப 100ஆ இருந்தது 156ஆ மாறி இருக்கு அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 56.25% இன்க்ரீஸ்ட். ஓகேவா? இப்போ இதை நீங்க ரிப்பீட்னு கேக்குறீங்க அப்படின்னா நீங்க லாஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ புரியுதா?
எஸ் மேம். அடுத்து பாருங்க அந்த செவ்வகம் கொஸ்டின். செவ்வகத்தோட நீளத்தை என்ன பண்றாங்களாம்? செவ்வகத்தோட நீளம் 50% குறைத்தும் அகலம் 80% அதிகரிக்கிறாங்க. அப்ப ஒரிஜினல் பரப்பளவை என்னன்னு எடுத்துப்போம்? பரப்பளவை நான் 100ன்னு எடுத்துப்பேன். எப்பவுமே பெர்சன்டேஜ்ல அதுதான். கிளியர், குட் குட். 100%. இப்போ இது குறைக்கிறாங்கன்னா 100 மைனஸ், இது அதிகரிக்கிறாங்கன்னா 100 பிளஸ் போட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் நீங்க தான் போடணும் இந்த கொஸ்டினுக்கு. சரி, 50% குறைத்துன்னா என்ன அர்த்தம்? 100 மைனஸ் 50 50, கரெக்டா? அடுத்து 100 பிளஸ் 80 180, கரெக்டா? ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்போ 18 5 90%. அப்போ 100 இருந்தது 90 மாறிடுச்சு. அப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? 10% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 10% டிக்ரீஸ் ஆயிருக்கு. வெரி குட். போட்டிங்களா எல்லாரும்? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் என்ன? சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் என்ன? ஃபார்முலா படிக்கும்போது மட்டும் சமபக்கத்துக்கு தனியா ஒரு ஃபார்முலா படிச்சோம், ஞாபகம் இருக்கா? √3/4a² அப்படின்னு எழுதிக்கோங்க. இன்கேஸ் ஃபார்முலா நம்ம படிக்கலனாலுமே என்ன பண்ணணும், இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தாச்சு, அப்போ அதை மட்டும் தனியாக நம்ம என்ன பண்ணணும், எழுதி வச்சுக்கணும். ஆமாம் தானே? ஏன்னா இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக படிக்கக்கூடிய டாபிக்ஸ் தான், ஐ மீன் கண்டென்ட் தான். மென்சுரேஷனில் ஏகப்பட்டது இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம பார்க்குறோம். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு is equal to √3/4a². சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம், சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் √3/2 into a. ஃபார்முலா மேம், ஃபார்முலா படிக்கல மேம், பரவாயில்ல, இங்கே பார்க்கும்போது ஜஸ்ட் அதை எடுத்து எழுதி படித்தா போதும். நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க, மீதியெல்லாம் சும்மா பார்த்தா போதும். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ 3√3. சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஏக்கு பதிலாக 3√3 போடணும். ஸோ குத்துயரம் தானே, குத்துயரம்னா ஹைட்டு. ஸோ √3/2 into 3√3. அப்போ √3 into √3னா 3 divided by 2.
அப்போ 9 டிவைட் பை 2னா ஆன்சர் எவ்வளோ? 4.5. கரெக்டா? root 3 by 4 a square, root 3 by 2 a. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளமானது 60% அதிகரிக்கப்படுகிறது. அதன் அகலமானது எத்தனை சதவிகிதம் குறைந்தால் அதன் பரப்பளவு முந்தைய பரப்பளவை போலவே இருக்கும்? அதாவது எனக்கு 100 தான் வேணும், எனக்கு பரப்பளவுல மாற்றம் கூடாது. ஓகே, ஈக்குவேஷன் போடுங்க. ஒரு செவ்வகத்தின் நீளமானது 60% அதிகரிக்கப்படுகிறது. ஓகே, அப்போ எனக்கு பழைய பரப்பு 100 தான். ஓகே, அது மாறக்கூடாது. அண்டு நீளம் என்ன ஆயிடுச்சுன்னா 60% அதிகரிச்சிருச்சு. அப்போ 160. இங்கே எனக்கு என்ன வரும்னு தெரியாது, அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன், பிரெத்தை அப்படியே வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு எனக்கு அகைன் என்ன வரணும்? 100% வரணும். இது கிளியரா பாருங்க, இந்த ஸ்டெப்பு கிளியரான்னு பாருங்க. கிளியரா? அப்போ 100, இந்த 100க்கு இந்த 100 கேன்சல். அடுத்து இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஓகே, மீதி என்ன பண்ணிக்கலாம்? இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். 8 2 16, I 2 10. அப்போது பிரெத் இஸ் ஈக்குவல் டு, இவனை இங்கிட்டு கொண்டு போயிருங்க, 500 டிவைட் பை இதை 8 கீழே கொண்டு வந்துடுறேன். சரியா? 8 கீழே கொண்டு வந்தாச்சு. 500 8ஆல் டிவைட் பண்ணால் 6 8 48, மீதி 20. 8 16, மீதி 4. புள்ளி வச்சு 0 சேர்த்தா I 8 40. அப்போ 0. அப்போது எனக்கு பிரெத்து என்ன வரணும்னா, பிரெத்து எனக்கு என்ன இருக்கணும்னா 62.5% தான் இருக்கணும். அப்போ அதை நான் எவ்வளோ குறைச்சிருக்கேன்? என்னோட ஒரிஜினல் எப்போவுமே 100 தான். அப்போ 100ல் இருந்து பிரெத்தை எவ்வளோ குறைச்சிருக்கேன் சொல்லுங்க. அரௌண்ட் 38. கரெக்டா? இது புள்ளியில் இருக்கு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 63% வச்சுக்கிறேன். 63%னா 37%. அதுலேயும் ஒரு 0.5, அப்போ 37.5%. நான் என்ன பண்ணுறேன்? அகலத்தை குறைத்தால் என்ன ஆகாது? பரப்பளவுங்கிறது மாறாது. கிளியரா? எஸ், அவ்வளோதான். காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து போலாமா?
எப்படியுமே 37.5 வந்துச்சா? இங்கே பாருங்க, நான் வந்து எப்பவுமே என்னோட ஒரிஜினல் பர்சன்டேஜை 100ன்னு வைப்பேன். 100ல் இருந்து 62.5% வந்திருக்குன்னா இதை மைனஸ் பண்ணுங்க. அப்போ மைனஸ் பண்ண என்ன வருது? 37.5. 0ல் 5 போகாது, கடன் வாங்குவோம் 10. அப்போ இங்கே 9000, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, அகைன் இங்கே 9, 9ல் 6 போயிடுச்சுன்னா 3. அப்போ 100ல் இருந்து 37.5 மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு 62.5 கிடைக்கும். கரெக்டா? இப்போ என்கிட்ட 60 ரூபா இருக்கு மேம், முன்னாடி 100 ரூபா இருந்துச்சு. அப்போ என்கிட்ட இருந்து எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க? 100லேருந்து 60 மாறிடுச்சுன்னா எவ்வளோ வாங்கியிருப்பீங்க? 40 ரூபா வாங்கியிருப்பீங்களா? அதே கால்குலேஷன் தான். கரெக்டா விஜயலட்சுமி மேம்? ஓகேவா? ஓகே மேம். எஸ் மேம். இப்போ இந்த சம் பார்க்கலாம். அரை வட்டத்தின் பரப்பு. அரை வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா சொல்லுங்க. யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. By r squared by 2. வெரி குட். பை ஆர் ஸ்கொயர் பை 2. குட் குட். அப்போ 7ன்னு கொடுத்துட்டான், ரைட்டா? அரை வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் பை 2. பை ஆர் ஸ்கொயர் பை 2. ஆர் கொடுத்துட்டாங்க, என்னது? 7. 7 இன்ட்டு 7. ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல். 1 2 2 11. அப்போ ஆன்சர் என்னது? 77. கரெக்டா? ஈஸி தானே? அரை வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? அரை வட்டத்தின் சுற்றளவு r into by plus 2. மேம், r into pi plus 2 இல்லை மேம், நான் அதை மாற்றி எழுதி கொடுத்தேன் மேம். 36 by 7. 36 divided by 7 into r. அண்ட் கால் வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 25 divided by 7 into r. கரெக்டா? Yes ma'am. அரை வட்டத்தின் சுற்றளவு 36 divided by 7. ஓகே, இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு வட்ட வடிவ பொருள் கடந்த தொலைவு ஃபார்முலா ஒன்று படித்தோம், எடுத்து பார்த்து சொல்லுங்க. n into 2 pi r ma'am. வெரி குட். n into 2 pi r. குட். கரெக்டா? என்னங்கிறது சுற்றுக்களின் எண்ணிக்கை, அடுத்து என்னது? 2 pi rங்கிறது அந்த வட்ட வடிவ பொருளுடைய சுற்றளவு. கரெக்டா? எஸ், வெரி குட். ஓகே, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? எடுங்க, அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம், இல்லை ஃபார்முலாவை எழுதி வைக்க சொன்னேன் தனியாக, அதை எடுங்க. முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா. முக்கோணத்தின் பரப்பளவு, அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு, சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. எனக்கு இந்த 4 ஃபார்முலா சொல்லுங்க. முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? 1/2 bh ma'am. 1/2 bh. வெரி குட். முக்கோணத்தின் பரப்பு 1/2 bh, half into bh. இதே தான் செங்கோண முக்கோணத்துக்கும், ஸோ பிரச்சனை இல்லை. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்ன மேம்? √3/4 a square. வெரி குட். √3/4 a square. அசமபக்க முக்கோணத்தின் பரப்பு? √3/4 a square. நோ, அது சமபக்கம்ல. அசமபக்க முக்கோணத்தின் பரப்பு மறந்துருச்சா? s into s minus a, s minus b, S minus and s ஓட வேல்யூ என்னது? a plus b plus c divided by 2. கரெக்டா? கரெக்டா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா எல்லா பரப்பும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு எது வந்து இருக்கிறதுலேயே பெரிய பரப்பு, லார்ஜர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் பரப்பு எவ்வளவு வந்துச்சு? 10 8. அப்ப 10 8 அப்படின்னா அடிப்பக்கம் வந்து 10. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 1/2 10 × 8 அடிச்சு போட்டா என்ன வருது? 40ன்னு வருது. ஸோ ஆப்ஷன் ஏ 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கட்டும் அப்படியே. அண்ட் அடுத்து கீழே பாருங்க, செங்கோண முக்கோணமா? செங்கோண முக்கோணத்துக்கும் ஃபார்முலா அதே தான். என்னது? 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ அதுக்கு போட்ட ஆன்சர் என்ன வருது? 2. அப்போ 3 2s are 6. அப்போ ஆப்ஷன் டி 6. கரெக்டா? ஓகே. அண்ட் அசமபக்க முக்கோணம் போட்டிங்களா? அசமபக்க முக்கோணம் போட்டிங்களா? ஓகே. சமபக்க முக்கோணத்தை ஃபர்ஸ்ட் போட்டுருவோமா? சமபக்க முக்கோணத்துக்கு 10. அப்போ √3/4 a² அப்படின்னா என்ன அர்த்தம்? 100. இவனை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்னது? கரெக்டா 10 தானே? அப்போ ஆன்சர் 25√3. அப்போ அரௌண்ட் 25√3 அப்படின்னா சி √3யோட வேல்யூ 1.732. கரெக்டா? √3யோட வேல்யூ 1.732. 25 × 1.732ன்னு போட்டால் அது அரௌண்ட் என்ன வருது? 43.3 வருது. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் ஏ எலிமினேட்டட், டி எலிமினேட்டட். சமபக்க முக்கோணம் இருக்கு அண்ட் அசமபக்க முக்கோணம் இருக்கு. அசமபக்க முக்கோணத்தையும் போடுவோம். 12 3 5 12 3 12 15 13. So which means 5 12 13. 5 12 13. ஆக்சுவலாக இது வந்து இதுவும் ட்ரிப்ளெட்டு. இது நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸி. இதுவும் ஒரு செங்கோண முக்கோணம் தான். 5 12 13ங்கிறதும் செங்கோண முக்கோணம் தான். சரியா? அப்போ செங்கோண முக்கோணம் ஃபார்முலாலேயே போட்டேன் அப்படின்னா ஆன்சர் என்னது? 4 2 2 6 2. அப்போ 13 6 3 6 18 மீதி 1 78. இங்கே தப்பா வருது ஏதோ. 5 போடணும். 13 போட்டேன். 5 6 5 30. அப்போ இருக்கிறதுலே யாருக்கு அதிகம் பரப்பளவு? சமபக்க முக்கோணத்துக்கு தான் பரப்பளவு அதிகம். அண்ட் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் சமபக்க முக்கோணத்தோட பரப்பு தான் அதிகமாக இருக்கும். கிளியரா? போட்டிங்களா? எங்கே ஸ்டக் ஆனீங்கன்னு சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் ஒன் ஸ்டெப் மேம். இங்கே பாருங்க, இந்த இது அசமபக்க முக்கோணமா? அது வந்து ஆக்சுவலி செங்கோண முக்கோணம்ங்கிறதுல போட்டிருக்கோம். அசமபக்க முக்கோணத்தில் நீங்கள் போட்டிங்கனாலும் அதே ஃபார்முலா தான் வரும், அதே வேல்யூ தான் வரும். 1/2 × பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இங்கே பேஸ் யார் அப்படின்னா 5 இல்லாட்டி 12. ஓகேவா? அப்போ 1/2 × 5 × 12. ஏன்னா கர்ணத்தை நம்ம எடுக்க மாட்டோம், 13ங்கிறத நம்ம எடுக்க மாட்டோம்.
ஓ2 2 ஆ2 12 ஐயா 30. ஓகேவா? ஓகே. விஜயலட்சுமி மேம் ஓகேவா? சரி. இது போடுங்க. மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர். அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அது எத்தனை சுற்றுக்கள் சுற்றி இருக்கும்? ஸோ ஃபார்முலா சொல்லுங்க. ஃபார்முலா கடந்த தொலைவுக்கு இப்போ கூட ஒரு மேம் சொன்னாங்களே, கடந்த தொலைவுக்கு ஃபார்முலா n into 2 pi r. n into 2 pi r. இங்கே r என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 சென்டிமீட்டர். கடந்த தொலைவு டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 154 மீட்டர். அப்போ ஒன்று சென்டிமீட்டர்ல இருக்கு, இன்னொன்று மீட்டர்ல இருக்கு. அப்போ யாரை கன்வெர்ட் பண்ணலாம்? மீட்டரை கன்வெர்ட் பண்ணிடட்டா? மீட்டரை கன்வெர்ட் பண்ண என்ன வரும்? 154 00. கரெக்டா? ஸோ 154 00. அப்போ 154 00 இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 35 சென்டிமீட்டர். சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓரேல் 7 ஐஏல் 35. அடுத்து ஈரஞ்சு 10 ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். இது 22ஆம் டேபிளில் கேன்சல் ஆகும். ஓர் 22 22 7 22 தான் என்னது நமக்கு 154. வேணுமா போட்டு பார்த்துக்கோங்க. ஈரல் 14 மீதி 1, ஈரல் 14 மீதி 1. ஸோ ஆன்சர் 70. அப்போ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 20. எஸ் வினிதா மேம், குட். எழுதியாச்சு எல்லாரும்? அடுத்து போலாமா? பாருங்க, நம்ம பார்த்தோமா அன்னைக்கு 7 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ மைதானத்தை சுற்றி வெளிப்புறம் ஒரு 7 மீட்டர் அகலத்தில் ஒரு பாதை உள்ளது எனில் பாதையின் பரப்பளவு என்ன? ட்ரை பண்ணுங்க. அன்னைக்கு கிளாஸ்ல நம்ம போட்டோம். அன்னைக்கு கிளாஸ்ல இப்படி பார்த்தோம், பாதையின் பரப்பு கேட்பாங்க அப்படின்னு சொன்னோம்.
ஒரு 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ பாதையை சுற்றி அகைன் ஒரு 7 மீட்டருக்கு என்ன பண்றாங்களா, ஒரு பாதை இருக்கான். அப்ப இந்த பாதை மட்டும் 7 மீட்டர்னா எனக்கு என்ன வேணா இந்த பெரிய வட்டம் இருக்குல்ல, அந்த பெரிய வட்டத்தோட ஆர் என்னன்னு சொல்லுங்க. அந்த பெரிய வட்டத்தோட ஆர் என்ன, ரேடியஸ் என்ன சொல்லுங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிளோட ஆரம் 7, அந்த சர்க்கிளுக்கு வெளியே ஒரு 7 மீட்டர் இருக்குன்னா அங்கேயும் அகைன் ஒரு சர்க்குலர் ஃபார்மேஷன்ங்கிறது வரும். அப்ப அந்த பெரிய வட்டத்தோட ஆரம் என்ன? 14 இல்லையா? கரெக்டா? எஸ் மேம், கரெக்ட். எஸ். அண்ட் பாதையின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. நான் பாதையின் பரப்பளவுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னது? பெரிய பரப்பு மைனஸ் சின்ன பரப்பு. நம்ம ஏற்கனவே படிச்சோமா? வேற வேற ஷேப் இருந்தாலும் நம்ம இதுதான் படிச்சோம். அப்ப இங்க பெரிய சர்க்கிளின் பரப்பு மைனஸ் என்னது, சின்ன சர்க்கிளோட பரப்பு. முடிஞ்சு போச்சா? பெரிய சர்க்கிளோட பரப்புனா என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர். சின்ன சர்க்கிளோட பரப்புனா என்ன அர்த்தம், பை ஆர் ஸ்கொயர். அதாவது கேபிட்டலா ஸ்மாலர். அதுல இருந்து நான் பைய காமனா எடுத்துக்கிறேன். அப்ப ஆன்சர் என்னது, ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். முடிஞ்சு போச்சா? ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அண்ட் பை 22/7 அப்படி போட்டுக்கோங்க. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேஷன்ல இருக்கா? எஸ் ஆர் நோ? அப்ப என்ன பண்ணலாம், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பில எழுதலாமா? ஏவையும் பியையும் ப்ளஸ் பண்ணா 21, ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணா 7. இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர். ஆன்சர் என்ன வரும், 462. கரெக்டா? பாருங்க, ரிப்பீட்னா ரிப்பீட்னு கேளுங்க. புரிஞ்சுச்சா? ரிப்பீட். ஓகே, இங்க பாருங்க, ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு. சின்ன சர்க்கிளோட ஆரம் 7 மீட்டரா. ஓகே, அதை சுத்தி என்ன பண்றாங்கன்னா 7 மீட்டருக்கு ஒரு பாதை போடுறாங்களாம். அப்ப பாதை போட்டாங்கன்னா அது என்ன ஆயிடுச்சு, பெரிய சர்க்கிளா மாறிடுச்சு. ரைட்டா? இது ஒரு 7 சென்டிமீட்டர் அண்ட் இது ஒரு 7 சென்டிமீட்டருங்கிறப்ப பெரிய சர்க்கிளுடைய ஆரத்தை நான் 14 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாமா? கரெக்டா விஜயலட்சுமி மேம்? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அண்ட் பாதையின் பரப்புக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். பாதையின் பரப்பு என்னன்னாலும் இருக்கட்டும். ஓகே, இந்த பாதையோட பரப்பு வேணா என்ன பண்ணலாம், இந்த பெரிய சர்க்கிளோட பரப்புல இருந்து இந்த சின்ன சர்க்கிளுடைய பரப்பை மைனஸ் பண்ணலாமா? அதுதான் போட்டிருக்கோம். அப்ப பெரிய பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், சின்ன பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். அதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே மேம். எஸ் மேம். அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? காப்பி பண்ணியாச்சா? எஸ் மேம். இணைகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னப்பா சொல்லுங்க. இணைகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா கரெக்டா? குட் குட். பி இன்டு ஹச். அவங்க பரப்பு கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கமும் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கேட்குறாங்க. ஆன்சர்
என்னாச்சு போட்டிங்களா இல்லையா? 20 மேம். 300 ஈக்குவல் டு 15 இன்ட்டு 20 கரெக்டா? 15 இன்ட்டு 20ங்கிறது என்னது 300ன்னு வரும் ரைட்டா? அவ்வளோதான் சரியா? ஸோ மீதி எல்லாமே நம்ம பார்த்த ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் போடணும். இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இப்போ நம்ம 3Dயோட ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துடலாம் சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வரவங்களும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டா? 2Dயை இப்போ நம்ம பார்த்தது இந்த 2 நாள் நம்ம பார்த்தது மட்டும் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த 2 நாள் பார்த்ததை வச்சு எல்லா கொஷின்ஸும் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்ளை பண்ணிடலாம் சரிங்களா? ஒருவேளை இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அமுச்சு விட்ருங்க, அவ்வளோதான் சரியா? ஸோ மென்சுரேஷனில் நம்ம லாஸ்ட் ப்ரையாரிட்டி டாபிக்ஸில் தான் வச்சுருக்கோம். ரொம்ப போட்டு டம்ப் பண்ண வேண்டாம். பட் அட் த சேம் டைம் அதுக்குன்னு டச்சே பண்ணாமலும் போக முடியாது கரெக்டா? ஆமாம் தானே? ஸோ நேற்று கிளாஸு ஐ மீன் லாஸ்ட் வீக் கிளாஸு இந்த வீக் கிளாஸு அதை ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி 2x கூட வச்சு பார்த்துருங்க சரியா? ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு புரியாது சரியா? இப்போ அடுத்து நம்ம 3D போகலாமா? 3D போகலாமா? ஐ மீன் 3D ஃபார்முலா மட்டும் சொல்ல போகிறேன். ஓகே போகலாங்களா? எஸ். 3Dயை பொறுத்த வரைக்கும் 3 டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விஷயம் படிப்போம். என்ன அப்படின்னா வலைப்பரப்பு இல்லாட்டி புறப்பரப்பு, பக்கப்பரப்பு, அந்த மாதிரி நிறைய இருக்கும் சரியா? அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இது வந்து என்னதுன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா? முதல்ல இதுக்கான வித்தியாசம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு செவுத்துக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும், இல்லை நான் வேலி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, வேலி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அது வீட்டை சுற்றி போடுவேனா இல்லை டாப்புக்கும் பாட்டமுக்கும் சேர்த்து போடுவேனா சொல்லுங்க? வீட்டை சுற்றி மட்டும் போடுவேனா இல்லை டாப்புக்கும் பாட்டத்துக்கு மட்டும் சேர்த்து போடுவேனா சொல்லுங்க? இப்போ நான் என்ன சொன்னேன்னா வேலி. ஓகே, வேலி ஆக்சுவலி சுற்றளவு கான்செப்ட்ல வரும். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஒரு இடத்துக்கு நான் வேலி போடுறேன்னா நான் சுத்தியே போடுவேனா இல்ல அதோட டாப்புக்கும் பாட்டத்துக்கும் போடுவேன்னு கேட்டேன். சுத்தியே போடுவோம். 4 பக்கம் சுத்தி தானே போடுவோம் ரைட்டா? அப்ப அந்த சுற்றுப்புறத்தை பத்தி பேசினா அதுக்கு பேர் தான் வலைப்பரப்பு ஆர் புறப்பரப்பு. ஓகே, இப்போ ஒரு gift பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு gift வாங்கியிருக்கேன், அதுக்கு gift wrapper போடணும், நான் பேக் பண்றேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? சுத்தி மட்டும் போட்டா போதுமா இல்ல மேலையும் கீழே சேர்த்து போடுவீங்களா? மேலே கீழே சேர்த்து போடுவீங்க. அப்ப நான் அந்த வலைப்பகுதியை மட்டும், அதாவது சுத்தி இருக்குல்ல 4 பக்கம், அதை பத்தி மட்டும் பேசினா அதுக்கு பேரு வலைப்பரப்பு ஆர் புறப்பரப்பு. இன்க்ளூடிங் டாப் அண்ட் பாட்டம் பத்தி பேசினா அதுதான் என்னது? மொத்த பரப்பு. இது கிளியரா? இன்க்ளூடிங் கீழே மேல ரெண்டையும் பத்தி பேசினா அதுக்கு பேர் தான் என்னது? மொத்த பரப்பு. கிளியரா? புரிஞ்சுச்சா சொல்றோன்னு? இப்ப நம்ம இருக்கிற ரூமை பாருங்க, எப்படி எல்லாருமே ஒரு ரூம்குள்ளதான் இருப்போம். நம்மளை சுத்தி இருக்க அந்த 4 செவரை பத்தி பேசினா அதுக்கு பேரு புறப்பரப்பு. நான் மேல சீலிங் இருக்குல்ல, ஃபேன் ஓடுறதையும் கீழே நம்ம உட்கார்ந்து இருக்கோம்ல அதையும் சேர்த்து பேசினா மொத்த பரப்பு. இது ரெண்டும் கிளியரா? ஓகே, இப்ப அவ்வளவுதான். இதை வச்சு மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், என்னன்னா பெயிண்ட். சரி, நம்ம இப்ப ரூம்ல இருக்கோம்ல, நம்ம ரூமுக்கு எங்க பெயிண்ட் அடிப்போம்? வலைப்பரப்புல பெயிண்ட் அடிப்போமா மொத்த பரப்புல பெயிண்ட் அடிப்போமா இல்ல வேற ஏதாவதா? கண்டிப்பா வலைப்பரப்புல பெயிண்ட் அடிப்போம் கரெக்டா? நம்ம இருக்கிற ரூம்ல பாத்தீங்கன்னா 4 செவுத்துலயுமே பெயிண்ட் இருப்போம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்? டாப்புக்கும் சேர்த்து பெயிண்ட் அடிப்போம் கரெக்டா? சம்டைம்ஸ் மேல சீலிங்க்கும் பெயிண்ட் அடிப்போம். கீழே போடுவீங்களா? கீழே பாட்டம் நம்மளோட ஃப்ளோர்ல பெயிண்ட் அடிப்போமா? அடிக்க மாட்டோம் கரெக்டா? சோ பெயிண்ட் கான்செப்ட் வந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதே பெயிண்ட்ல அப்படியே எல்லாரும் பாருங்க, நான் சொல்ற இடத்த பாருங்க. அப்படியே நான் வலைப்பரப்பு 4 பக்கத்தை பத்தி பேசுறேன்ல, நான் எழுதுறது வரவே இல்லையா? வருதுல்ல? வருது. சரி, நான் மாறி வந்துட்டேன். அந்த வலைப்பரப்புல ஒரு டோர் இருக்குமா? கண்டிப்பா அந்த டோருக்கு நம்ம பெயிண்ட் அடிக்க மாட்டோம், அதுக்கு நம்ம வேற ஏதாவது தான் வைப்போம் கரெக்டா? அப்ப அந்த டோர் ஏரியாவை மைனஸ் பண்ணிடலாமா? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். அவ்வளவுதான். இந்த 3 கான்செப்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட்.
கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அடுத்து என்னது பெயிண்ட் கான்செப்ட். பெயிண்ட் கான்செப்ட் ஒவ்வொரு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றுவோம். சரிங்களா? இது 3 கிளியரா? ஃபார்முலாக்குள்ளே போகலாமா? பார்ப்போமா? எதுவும் எழுதிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை மாற்றலாம்ல. சரி, 2D 3D அப்படின்னா கனசதுரம். ஃபர்ஸ்ட் என்னது கனசதுரம், குறிப்பிட்டது மட்டும் தான் பார்ப்போம். கனசதுரம்ங்கிறது என்னது? 6 ஸ்கொயரை வச்சு ஃபார்ம் ஆனது தான் என்னது கனசதுரம். இப்போ சதுரத்தை வச்சுக்கோங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு கனசதுரத்தை வந்து இமேஜின் பண்ணுங்க. ஓகே, ஸோ 4 பக்கமும் என்ன இருக்கு நமக்கு? சதுரம் இருக்கு. கரெக்டா? அப்போ அதோடைய வலைப்பரப்பை 4A ஸ்கொயர்னு சொல்லலாமா? சொல்லலாமா? மொத்த பரப்புன்னு சொல்லும்போது மேலேயும் கீழேயும் ஸ்கொயர் இருக்குமா? அப்போ அதை நான் 6A ஸ்கொயர்னு சொல்லலாமா? எஸ் ஆர் நோ? வால்யூம் அப்படின்னா அது கன அளவு அப்படின்னா அதால் அடைப்படக்கூடிய பகுதி, மொத்த பகுதி. அப்போ அதுக்கு ஃபார்முலா A3. இது கிளியரான்னு பாருங்க. 4 பக்கமும் சதுரம் இருக்கும், அடுத்து மேலேயும் கீழேயும் சதுரம் இருக்கும், அண்ட் கன அளவுன்னு சொல்லும்போது A3. அண்ட் மூளை விட்டம், மூளை விட்டம் வந்து நமக்கு அவ்வளோக்கா தேவைப்பட, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? கனசதுரத்தின் மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா A√3. கிளியரா? நான் டைரெக்டாக ஃபார்முலா சொல்கிறேன். ஓகே, அதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் கொடுக்கல, அது நமக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? கனசெவ்வகம், கனசெவ்வகத்துடைய வலைப்பரப்புக்கு ஃபார்முலா என்னன்னா 2 times of h into l plus b. 2h into l plus b. மொத்த பரப்புன்னு கேட்டாங்கன்னா 2 into lb plus bh plus hl. கனசதுரம், கனசெவ்வகம் ரெண்டும் கிளியரா? அண்ட் கன அளவுக்கு l into b into h. கரெக்டா? அண்ட் மூளை விட்டம்னு பேசுனீங்கன்னா l ஸ்கொயர் b ஸ்கொயர் h ஸ்கொயர். l ஸ்கொயர் b ஸ்கொயர் h ஸ்கொயர். ஓகே, இப்போ இங்கே தான் பெயிண்ட் கான்செப்ட் வரும். பெயிண்ட் கான்செப்ட்னா வலைப்பரப்பு வரும் சம்டைம்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க? டோர் ஏரியாவை மைனஸ் பண்ணுவாங்க. அந்த டோருக்கு ஒரு லெங்க்த்தோ பிரெத்தோ இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்? மைனஸ் பண்ணிடுவோம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இது ஒரு PYC, சாரி PYQ, அதனால இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். பெயிண்ட் அடிக்க வேண்டிய பகுதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதோட வலைப்பரப்பு மைனஸ் என்ன பண்ணுவேன்? அந்த செவ்வகத்துடையதை மைனஸ் பண்ணி விட்டுருவேன். கிளியரா? அடுத்து என்னது? கனசதுரம், கனசெவ்வகம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது? உருளை. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உருளைங்கிறது என்னன்னா, நான் என் கையில் ஒரு காயின் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 1 ரூபா காயின். அது என்ன ஷேப்பில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். அதுக்கு டென்சிட்டி இல்லை அப்படின்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு 100 காயின் அடுக்குனா எனக்கு என்ன வந்துடும்? உருளை வந்துருமா? சிலிண்டர் ஷேப்பில் வந்துருமா? எஸ் ஆர் நோ? ஆமாம் தானே? அப்போது வட்டத்தின் பரப்பளவு இன்ட்டு என்னது? ஹைட்டு. வட்டத்தின் பரப்பளவு இன்ட்டு என்னது? ஹைட்டு. அதான் உருளையின் வலைப்பரப்பு. அடுத்து உருளையின் மொத்த பரப்புன்னு பேசும்போது வலைப்பரப்பை சேர்த்துப்பேன். மேலே ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம் இருக்கா? ஆமாம் தானே? மேலே ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம் இருக்குமா? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் வட்டத்தின் பரப்பளவு ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? πr காமனாக எடுத்துக்கோங்க. πr ஸ்கொயரா 2πr. 2πr அதை காமனாக எடுத்துட்டா நமக்கு ரிமைனிங் என்ன வரும்? h + r. இல்லை, ஒரு நிமிஷம் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சாரி, கன அளவை போட்டுட்டேன். சாரிம்மா. உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா 2πr × h. உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா 2πr × h. πr ஸ்கொயர் ஹெச்ங்கிறது அதோட கன அளவு, மாற்றி போட்டேன். அண்ட் அதோட கன அளவு πr ஸ்கொயர் h. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கூட நான் வீடியோ ஆன் பண்ணி ஒரு இமேஜ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நான் சொல்லித்தரேன். இஃப் பாசிபிள் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் முடிஞ்சால் நான் வீடியோ வச்சு இது பண்ணுறேன். சரியா? அடுத்து உருளை முடிச்சாச்சா? கூம்புக்கான ஃபார்முலா πrl. இங்கே எல்லுங்கிறது என்னன்னா ஸ்லாண்ட் ஹைட்டு.
ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். இப்போதைக்கு எழுதிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு ஃபார்முலா படிக்கணுங்கிறதுக்காக நான் இப்போயே எழுதி கொடுக்குறேன். இப்போ கூம்புன்னு இருக்கும்போது இது வந்து ஆர், இது வந்து ஹச். இப்படி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சாய் உயரம்னு சொல்லுவோம். தமிழில் வந்து சாய் உயரம்னு சொல்லுவோம். அந்த சாய் உயரத்துக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். அண்ட் இங்கே ஃபார்முலா பை ஆர் இன்டூ எல் ப்ளஸ் ஆர். பை ஆர் இன்டூ எல் ப்ளஸ் ஆர். அண்ட் கூம்புக்கான ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். கூம்புக்கான கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். கோளம், ஸ்பியர், இங்கிலீஷில் ஸ்பியர், 4 பை ஆர் ஸ்கொயர். கோளமை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களா, அது எப்படி சுற்றி பார்த்தாலும் அது வலைப்பரப்பு மொத்தப்பரப்பு எல்லாமே ஒன்று தான். அப்போ அதுக்கு வலைப்பரப்புன்னு கேட்டாலும் சரி, மொத்தப்பரப்பு கேட்டாலும் சரி, ஆன்சர் 4 பை ஸ்கொயர் தான், பை ஆர் ஸ்கொயர் தான். அண்ட் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். அரைக்கோளம், இதை வச்சு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அரைக்கோளத்தில் உள்ள மீண்ட வட்டத்தின் மிகப்பெரிய வட்டத்தின் எண்ணிக்கை ஞாபகம் இருக்கா? ஓகே, நான் சொல்கிற கொஸ்டின் எழுதிக்கோங்க. அதை நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லணும். இங்கே நான் இப்போ கேட்கக்கூடிய கொஸ்டினை எழுதி வச்சுக்கோங்க. அரைக்கோளத்தில் உள்ள, எனக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுக்கணும் நாளைக்கு, ஐ மீன் நெக்ஸ்ட் கிளாஸில். அரைக்கோளத்தில் உள்ள மீள் வட்டங்களின் எண்ணிக்கை என்ன? மீள் வட்டங்களின் எண்ணிக்கை. இது வந்து இப்போ ரீசெண்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024. அரைக்கோளத்தில் உள்ள மீள் வட்டங்களின் எண்ணிக்கை. அம்மா அம்மா எழுதியாச்சா? கோளம், அரைக்கோளம். அண்ட் இன்னும் ஒன்று இடைக்கண்டம். இடைக்கண்டம் வச்சு அதிகமாக கொஸ்டின் வந்ததுன்னா கனளவு வச்சு தான் வரும், சரியா? இடைக்கண்டத்தின் கனளவுக்கான ஃபார்முலா 1/3 பை ஹெச் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர். அதாவது அந்த இடைக்கண்டம் எப்படி இருக்குன்னா வாலியை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். ஓகே, வாலியை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். ஓகே, இதுவும் ஒரு வட்டம் தான், இதுவும் ஒரு வட்டம் தான். இந்த வட்டத்தை கேபிட்டல் ஆர்னு சொல்கிறோம், இந்த வட்டத்தோட ஆரத்தை ஸ்மால் ஆர்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இடைக்கண்டத்தின் கனளவுக்கான ஃபார்முலா 1/3 பை ஹெச் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர். இந்த ஃபார்முலா எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் கேட்பேன், அன்மியூட் பண்ணி நீங்கள் சொல்லணும். சொல்லுவீங்களா? மெமரைஸ் பண்ணுங்கள், 2-3 வாட்டி படிச்சிங்கன்னா போதும், மெமரைஸ்ட் ஆயிரும், சரிங்களா? இப்போ இங்கே ஒரு ஹிண்ட்டும் கொடுக்குறேன், அதையும் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே நான் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எந்தெந்த ஃபார்முலாவில் பைங்கிற வேல்யூ வருதோ, எந்தெந்த ஃபார்முலாவில் பைங்கிற வேல்யூ வருதோ அதோட ஆன்சர் கண்டிப்பாக 11ஆல் டிவைட் ஆகும். ஃபார்முலாவில் பையின்னு வந்தால் கண்டிப்பாக ஆன்சர் 11ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து எனக்கு அரைக்கோளத்தோட பரப்பளவு வேணும்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நான் போய் இங்கே போய் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ண மாட்டேன். ஆப்ஷனில் எது 11ஆல் வகுப்படுமோ அதுதான் ஆன்சர், டைரெக்டாக போட்டுடலாம், ரைட்டா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மென்சுரேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்ப்போம். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் பார்க்கணும், சரிங்களா? ஸோ நிறையா வாட்டி படிச்சுட்டே இருங்க. இன்னும் ஒரு 6 மாதம் 9 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து இந்த மென்சுரேஷன் படிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஒன்ஸ் அந்த டாபிக் முடிஞ்சிச்சுன்னா ரெகுலராக நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ இன்னைக்கு பார்த்ததில் எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி கிளம்பலாம். தேங்க்யூ. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தினமும்
வாரத்தில் ஒரு நாள் கிளாஸுங்கிறது ஒரு சப்போர்ட்காக தான். சரிங்களா? நீங்கள் தான் தினமும் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? தேங்க்யூ மேம். எஸ் மேம்.